இந்த எபிசோட்ல நாம இயக்குனர் பொன்ராம் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற கொம்புசிவி படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதைய பத்தி பார்த்தோம்னா, மதுரையில வைகை அணை அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த சரத்குமார், அந்த கிராமத்துக்கே முக்கிய நபரா திகழ்றாரு. மக்களின் பிரச்சனைகளையும் கட்ட பஞ்சாயத்து மூலம் சரி செய்றாரு. இதற்கிடையில ஆதரவின்றி இருக்கும் சண்முகபாண்டியனுக்கு சரத்குமார் ஆதரவு கரம் நீட்ட இருவரும் ஒன்றாவே பயணிக்கிறாங்க. சட்டவிரோதமாக கடத்தல் சம்பவங்களில் ஈடுபடுறாங்க. பணத்துடன் போலீசாரும் பகையும் சம்பாதிக்கிறாங்க. இந்த சூழல்ல ஆந்திராவுக்கு கஞ்சா விற்பனை செய்வதற்காக சரத்குமாரும் சண்முகபாண்டியனும் பயணம் மேற்கொள்றாங்க. இவர்களை மடக்கி பிடிக்க போலீசார் வலைவிரிக்கிறாங்க. இறுதியில என்ன ஆனது? இருவரும் போலீசில் சிக்கினார்களா? இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. ஆடி உயரத்துடன் அஜானுபாகி கலக்கியுள்ளாரு சண்முகபாண்டியன். அதிரடியில் அசத்தியுள்ள அவர் நடிப்பிலும் முன்னேற்றம் கண்டிருக்காருன்னு சொல்லலாம். சென்டிமெண்ட் காட்சிகளில் இன்னும் பயிற்சி தேவை. ரொக்கப்புலியாக வரும் சரத்குமார் ஆக்ஷன் நகைச்சுவையிலும் அமர்க்களம் செய்கிறாரு. வெள்ளை தாடி மீசை மட்டும் செட்டாகவில்லைன்னு தோணுது. அந்த 20 வயது இளைஞருக்கு ஐயாத்துரை பாடல் அலங்காரம். காக்கி சட்டையிலும் கவனம் ஈர்க்கும் தார்னிகா நடிப்பில் சற்று தடுமாறி இருக்கான்னு தோணுது. முனிஷ்காந்த், கல்கி ராஜா ஆகியோர் சிரிக்க வைக்க முயற்சித்திருக்காங்க. காளி வெங்கட், ஜார்ஜ் மரியன் ஆகியோரும் கொடுக்கப்பட்ட வேலையை குறைவின்றி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். பீரியட் கால படத்தில் முடிந்ததை முயற்சித்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் பாலசுப்ரமணியம். யுவன் சங்கர் ராஜாவின் இசையில எதிர்பார்த்த மேஜிக் மிஸ்ஸிங்னு சொல்லலாம். கலகலப்பான காட்சிகள் படத்துக்கு பலம் தோணுது. திரைக்கதையில பல இடங்கள் தடுமாற்றம் தெரியுது. இரண்டாம் பாதியில விறுவிறுப்பு போதாது. ஒரு பக்கம் ஆக்ஷன், இன்னொரு பக்கம் நகைச்சுவை என அடிக்கடி பயணிக்கும் இரட்டை மாட்டு வண்டியை இந்த முறையும் ஓட்டியுள்ள இயக்குனர் பொன்ராம் லாஜிக் பார்க்காமல் அடித்து வெளுத்திருக்கான்னு தோணும். குற்ற சம்பவங்களுக்கே போலீசாரை துணை போவது போல காட்சிகள் இன்னும் தேவையான்னு தோணுது.